I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988ல ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்னு கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கை கால் போட்டுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ ப்ளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்னும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனை எல்லாம் வட்டி முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ ப்ளீஸ், யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா? ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை அமௌண்ட் போடுப்பா. 10 பைசா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட். நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு? நான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு. இரு, எந்த வருஷம்? 1988. பட. ஹலோ தாய்மார்களே, இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு? உன் கூட யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க? எனக்கு ஃபுல் டீடைல் குடியா. போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன். பொய்யேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் வேணாம். இப்ப 10 பைசா போட்டிருக்கேன். அந்த உரிமையில கேக்குறேன். எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும். சொல்லு. டேய், லட்சமா ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பக்கத்துல செட்டில் ஆயிட்டாருங்க. இவர் 10 பைசா போட்டாரா? இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா நீ மாச்சு, உன் 10 பைசா மாச்சு பொறிக்கடா. 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா? பெகருக்கு போறது பெகர் பசங்க. I'm a beggar boy. I'm a beggar boy. You have to give me paisa. I'm a beggar boy. Hello brothers and sisters. Hello. தம்பி, இந்தாப்பா 10 ரூபாய். செயற்கை கால் பொறுத்திக்க தம்பி. Thank you old man. அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க. I'm a beggar தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன். ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால்ல நின்னுகிட்டு கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே. வலிக்கத்தான் செய்யும் பெருசு. அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவ? நான் இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் கனமாப்பேட்டைக்கு தானா? பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல? பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவகிட்ட 1 hour பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேரம் ட்ரெயின் ஏறினவன் தான் இன்னும் திரும்பல. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா மொட்டை. ஏன்? கூல் ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே. நீங்க பே பண்ணுங்க. இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா? பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்குன்றதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க. எனிவே, ஐ அம் சிவா. இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி. என்ன சேல்ஸ் பண்றீங்க? எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணமெல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசின்னு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி. என்ன திருட்டா? என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சத்தியமா பண்றேன். என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு. அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமார் எப்படி? வள வளன்னு பேசிட்டு இருக்காத. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? ஏய் பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் செய்யண்டி. ஹாய் 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 ஹாய். என்ன வேணும் சார்? மொத்தம் இங்க எத்தனை பேர் வர்க் பண்றாங்க? 30 பேர். ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது? 30,000 சார். டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 crores. டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 crores. ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன் நீ? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இப்போ போட்டோவுக்கு எங்க போறது? என்ன வேணும் சார்? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா? ஏ போட்டோ வேணுமா? நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவ தான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துட வேண்டியதான். ஹலோ. தேங்க்யூ சார். ஹலோ, போட்டோ எடுக்கல? சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன்.
பாத்தியா ஊட்டி பேக் டிராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜோல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு. எப்படா கிடைச்சது? உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்துனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவ தாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அடா பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு கால் பண்ணிக்கிறேன். சிவா, மாட்டிக்கிட்டோம்டா. நாம மாட்டிக்கிட்டோம். என்னடா? நானு பிரியா சோனா 3 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டோம்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. லிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் ஏறினேன், செகண்ட் ஃப்ளோர்ல பிரியா ஏறினா. 2 பேரும் பேசிக்கிட்டே போனோம். 3வது ஃப்ளோர்ல சோனா ஏறிவிட்டாடா. அதுக்கப்புறம் நான் பேச்ச நிறுத்திவிட்டேன். அதுங்க தான் என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. 10வது ஃப்ளோர்ல தான்டா வெளியே வந்தோம். நான் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருப்பேன் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதுலடா. மேட்டர் என்ன தெரியுமாடா? அந்த பொண்ணுக்கு நாம வச்ச பேர் தான்டா சோனா, அவங்க அப்பா வச்ச பேரு மீனா. இந்த பிரச்சனைக்கு இடையில நானா ஆள விடுறா, வம்பு எதுக்குடா வீணா? உன் பிரச்சனை நீயே பாத்துக்க. இனிமே நான் ஆட்டத்துக்கே வரல. சார் 2 rupees. அதெல்லாம் சிவா கிட்ட வாங்கிக்கப்பா. ஹாய் கடைக்கார். ஹாய் 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 ஹாய். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கற? தெரியல, டீ குடிச்சிட்டு இருக்கேன். தாகமா இருக்கு, எனக்கு ஒரு வாய் கூட. அடச்சே, ஏதாவது கேக்குறது விவசாய. டேய் பாத்ரா, ரொம்ப எட்டி பார்க்காதடா, டீக்குள்ள விழுந்துற போற. கடை எடு ஒரு வடை. முதல்ல அக்கல்ல உள்ள பழத்தை எடு. ஏற்கனவே 89 ரூபா 40 காசு பாக்கி, அதை கொடுத்துறேன்பா. என்ன லோக்கல் ஃபெலோஸ் மாதிரி என்ன நீ இன்சல்ட் பண்ற நீ? டேய் 89 ரூபா 40 காசு எடுத்து வைடா. அப்படியா? என்ன பார்த்து கேட்டில்ல நீ? பணத்தை கேட்டா என்னடா வித்த காட்டிக்கிட்டு இருக்க? வித்ததான். 500 ரூபாயா? பார்த்ததே இல்ல. எடுத்து உள்ள வை. அதுல என் கடன் அடைச்சிக்க, மிச்ச பணத்தை நீயே வச்சுக்க. அடுத்த கடன் வாங்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் அண்ணன் என்ன கேட்டாலும் குடுறா. ஆமா உனக்கு ஏது இந்த 500 ரூபா? இன்னையில இருந்து நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த பேக் ஏது? ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பாத்ரூம் போறேன், பைய பார்த்து கொண்டு உள்ள போனாரு. வெளியே வந்து பார்த்தா பைய காணோம். என்னாச்சு? நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. ஏ ஏழைப்பாளைகளே, இன்னையில இருந்து உங்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவம். ஐயா, வாப்பா, உனக்கு என்ன வேணும்? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆஹா. நீங்க என் குலதெய்வம் மாதிரி சார். அதுக்காக பொங்கல் வச்சு கடா வெட்ட போறியா? இல்ல சார், எனக்கு மருந்து வேணும். அத மருந்து கடையில போய் கேட்க வேண்டியதானே? அவன் காசு கேக்குறான். அப்ப டாக்டர்ட்ட போ. அவர் ஃபீஸ் கேக்குறாரு. டேய் என்னைய பார்த்தா எப்படிடா இருக்கு உனக்கு? என் கடை தான் கிடைச்சா உங்களுக்கு? ஷட் அப். டேய் நீ ஏன்டா கை நீட்டுற? 500 ரூபா கொடுத்தனே. அப்ப நீங்க கால கூட நீட்டலானே. எனக்கு இருந்தாலும் இந்த நேஸ்டி அட்மாஸ்பியர் பிடிக்கல தம்பி. நீ 6 மணிக்கு மேல பார்க்குக்கு வா, அங்க உன் உடம்ப செக்அப் பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்துறேன். சாரி சார், என்னால பார்க்கெல்லாம் வர முடியாது. ஏன்? எனக்கு 5 மணிக்கு மேல 2 கண்ணு தெரியாது சார். மை காட், ஐ அம் வெரி சாரி பா, ஐ அம் வெரி சாரி. நீ இங்கே உட்காரு, நான் உன்னை பாக்குறேன். சாரி சார், என்னால உட்கார முடியாது. ஏன்? எனக்கு மூலம், உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுமே இருக்கு. உன் பேர் என்னப்பா? ஆதி மூலம். கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். கையை கொடு, பல்சாவது பாக்குறேன். சாரி சார், என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே புடிச்சு பாத்துங்க. அது ஏன்? 2 மாசத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் 2 கையும் விழுந்து போச்சு. பக்கவாதம் இல்லப்பா, அது பக்காவாதம். பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிடுறியா? ஐயோ, நான் டீ காஃபிலாம் சாப்பிடுறது இல்ல சார். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சக்கரை வியாதி. சுகரா? இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்த கொதிப்பு வேற இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். இந்த இடம் சரியில்லை, வா நடந்துகிட்டே பேசலாம். சாரி சார், என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்? கால்ல ஆணி சார். அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? சார், நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார். ஏன்டா? மஞ்சக்காமலை வந்ததுல இருந்து இந்த பக்கத்து காது கேட்கறதே இல்ல சார். இப்ப நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். எடுத்து கடை, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏன்டா, சாயந்தரம் 5 மணிக்கு மேல உனக்கு 2 கண்ணு அவிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை 2ம் ஓஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும். ஆக்குறேன்டா, ஆக்குறேன். கடை ரெடி. இந்தாடா அந்த ஒரே மருந்து. இது எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா? இதுதான்டா சாப்பாடே. 3 வேளையுமா? ஒரே வேளை. தேங்க்ஸ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அடுத்த வேளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே. ஒய், ஏன்னா இது எலி மருந்துடா. வெளி மருந்தா? ஆமாண்டா, மனுஷன்னா வைத்தியம் பார்க்கலாம். இன்னும் 20 நிமிஷத்துல சாக போற டெட் பாடிக்கெல்லாம் என்னால மருந்து சொல்ல முடியாதுடா. இந்தா பணம், அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. அட்லீஸ்ட் உன்னை தூக்கிட்டு போற செலவு மியூசிக் பார்ட்டி செலவாது எங்களுக்கு மிஞ்சும். இங்கே போயிட்டானே, வாயில இருக்க காசு எடுத்து நெத்தியில வைங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 ஹாய். என்ன கடை அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா? ஐயா இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ? படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். எடைக்கு போட்டா அதுல தான் அமௌண்ட் ஜாஸ்தி. சரியா சொன்னீங்க. மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆமா. என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட் எவன் கொடுப்பான்? நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. உன்னை நான் அடிக்கடி பார்க்குறேன்.
வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா? எஸ், அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில எவன்டா கடன் கேட்பான்? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து. ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே. பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானே சரண்டர். வாங்க சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மீட் மை பிரதர் தேவா. ஹலோ. மை வைஃப் பிரியா. ஹலோ. ஹலோ டாக்டர். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன்னு சொன்னது என் ஹஸ்பண்ட், பட் உங்களை சூஸ் பண்ணது நான். உட்காருங்க. உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல டாக்டர், பரவாயில்ல, நான் நிக்கிறேன், அவர் உட்காரட்டும். நீங்க தாமா உட்காரணும். உங்ககிட்ட நான் பேசணும். இல்ல டாக்டர். ஏய், போன்ல எல்லாம் தெளிவா சொல்லிட்டேல. அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, அதனாலதான் உங்களை உட்கார சொல்றேன். என்ன சிவா? பிரியா நீ முதல்ல உட்காரு. நான் இப்ப உட்காரதா முக்கியம்? உங்க அண்ணன் ட்ரீட்மெண்ட் தானே முக்கியம். டாக்டர், இது பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீ இப்படி வா. இது பாருங்க, இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு இல்ல. எனக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்த இந்த பிளானுக்கு ஐடியா கொடுத்தது நான் தான். நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க. பிரியா இது பார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ முதல்ல உட்காரு. என்ன சொல்ற நீ? நான் நான் எதுக்கு உட்காரணும்? பிரியா நான் டாக்டர் கிட்ட எல்லாம் தெளிவா பேசிட்டேன். இது வேற ஒண்ணு இல்லையா, சும்மா சந்தேகப்படுறதுனால வரதானா? இது ஆரம்பம் தான். ஒரு 10 days கோர்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. ப்ளீஸ் பிரியா. டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். இங்க வர்றவங்க எல்லாம் அப்படித்தாமா சொல்றாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்லையா? Behave yourself. சாரி டாக்டர், சாரி டாக்டர். எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். அத நிக்கிற பாருங்க, அவனுக்கு தான். அவனை செக் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். ஹஸ்பண்ட், அண்ணன், இப்படிதான் டாக்டர், அவன் பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். ஆனா இவன் இல்ல, அவன் என்ன பாக்குறான், சிரிக்கிறான், முறைக்கிறான்னு டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு நாள் திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு இந்நேரம் உங்க அண்ணன் என்னதான் நினைச்சுட்டு படுத்துப்பான்றா. நான் என்ன பண்ணேன்? உனக்கு ஏமா இப்படி எல்லாம் தோணுது? தோணுது இல்ல டாக்டர், நடக்குது. நான் சொல்றது அத்தனையும் உண்மை டாக்டர். அவனை செக் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மைன்னு புரியும். அவரையும் பார்க்கலாமா? முதல்ல நீங்க உட்காருங்க. ஒண்ணு இல்லடா. எல்லாம் சரியா போடுடா. பிரியா எல்லாம் சரியா போடு பிரியா. எல்லாம் சரியா போடு பிரியா. என்ன நீ நம்பல? அப்படி இல்ல பிரியா. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு பைத்தியம் நினைச்சேன். இல்லடா பிரியா, ப்ளீஸ். சாரி பிரியா, சாரி பிரியா. பிரியா சாரிடா, சாரி சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னா உன்னை விட்டுட்டு போயிடுன்னு. நான் உன்னை விட்டுட்டு போனா கூட உங்க அண்ணனை விட்டுட்டு நீ கூட வரமாட்டேன். ஆனா நான் கூட இல்லைன்றதை நினைச்சு நீ வேதனைப்படுவேன். எனக்கு தெரியும் சிவா. அந்த கஷ்டத்தை கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் உங்க அண்ணன் எனக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் உனக்காக ஆனா
நீ என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இல்ல இல்ல பிரியா, அப்படி இல்ல பிரியா. சாரி சாரி சாரிடா. ஒரு டாக்டருங்கிற முறையில நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு எங்கேயாவது ஹனிமூன் போங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு வாங்க. யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு அப்புறமா பார்க்கலாம். அண்ணே, டாக்டர் சொன்னபடி நான் பிரியாவை கூட்டிட்டு 1 மந்த் கோவா போயிட்டு வரேன்.